ஷோல்டர் ஒர்க் அவுட் ஆல்மோஸ்ட் பாதி ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. இது என்ன அப்படி இது ரெவட்டலைஸ் இது ஓ விசிடபிள்யூ ரெவட்டலைஸா? எவ்வளோ ரேட்டு? 1400. 1400 பிசிடபிள்யூ. சரி டெஸ்ட் பார்ப்போம். என்ன ஃப்ளேவர் இது? ப்ளூபெரி. அவ்வளோதான் இருக்கு. சரி நல்லா இருக்குல்ல? கெமிக்கல் மாதிரி இருக்கானா? ஆமாம். லாஸ்ட்டாக வாயில் பிடிச்சவொடனே நல்லா இருக்கு. ஒரு லைட்டாக அப்படி கெமிக்கல் மாதிரி இருக்கு. ஒர்க் அவுட்டு போட்டாச்சு. ஷோல்டர் ஒர்க் அவுட்டு. நான் எப்படி போச்சு ஒர்க் அவுட்டு? செம்மையாக போச்சு. 6 ஒர்க் அவுட் நல்லா நல்லா பம்பு. தீபா நல்லா போச்சு. நல்லா போச்சு. இன்னும் முடிக்கவே இல்லை. நம்ம பாதி ஒர்க் அவுட் தான் போட்டிருக்கோம். அதுக்குள்ள பசி எடுக்குது. ஷாப்பும் ப்ரீ ஒர்க் அவுட்டு குடிச்சிட்டு அந்தளவுக்கு எனக்கு வந்து அந்தளவுக்கு இது பம்ப் ஆகல, ரொம்ப எனர்ஜியாகவும் இல்லை. உனக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. எனக்கு மைல்டாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மைல்டு. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அதான் இவர் சொன்ன மாதிரி தான், மைல்டு தான். வீட்டில் மட்டன் குழம்பு போட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்து இது குடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வர அஸ்வகந்தா, கோக்சுரா, அது இதுன்னு சொல்லி நிறைய இது மல்டிவிட்டமின் டேப்லெட்லாம் நிறைய எடுத்துட்டு வந்தோம். இது குடித்தா ஒன்றும் அந்த தெரில. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்தது இன்னொன்று எதை கலக்கி குத்திரா? பிசி. இது என்ன பிராண்டு? ரெவட்டலைஸ். இது ஒரு இந்தியன் பிராண்டு. இதில் பிசிடபிள்யூ இதுவும் கலக்கி கொடுத்தாரு. இதுவும் குடிச்சாச்சு. இது எப்படி இருக்குது உனக்கு? எனக்கு ஓகே. இல்லை இது டெய்லி எடுத்துட்டு இருக்கேன். இது உனக்கு ஓகே தான். இது யார் ரெக்கமெண்ட் பண்ணா? அண்ணா தான். அவர் பாடி பில்டரு. அவர் வந்து அசோக் நகரில் சப்ளிமெண்ட் கடையாக வச்சுக்கிறாராம். டாக்டர் நியூட்ரிஷன். சரி ஓகே, பார்க்கட்டும். யாருன்னா வேணும்னா போய் பார்த்து வாங்கிக்கலாம். நம்மளும் ஒரு வாட்டியை போய் பார்ப்போம். சப்ளிமெண்ட் கடை எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது அதான் இது ப்ளூபெர்ரி ஃப்ளேவரு. இந்தியன் பிராண்டு தான். இன்னும் டேஸ்ட்லாம் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஒரு மைல்டாக தான், கெமிக்கல் மாதிரி தான் இருந்துச்சு. குடிக்கும் போது நல்லா இருந்துச்சு. அப்படி குடிச்சதுக்கப்புறம் ஒரு கெமிக்கல் இது தான் வந்துச்சு. நம்ம இந்த இந்தியன் ப்ராடக்டே குடிச்சாலே பிடிக்க மாட்டுது. இது எக்ஸ்டெண்ட் இல்லை வரது இல்லை. அது நல்லா சரி எக்ஸ்டெண்டே தேவையில்லை. எதுக்குன்றான் அது பிசிடபிள்யூ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை தான். ஏன்னா வாங்கி பார்த்தா அது சளி தான் பிடிக்குது. டக்கத்தில் பிசிடபிள்யூ வாங்கி குடித்தேன், சளி பிடிக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் அமெரிக்கன் மசில் அந்த ப்ரோட்டீன் எடுத்து வந்துருக்காரு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டேஸ்ட் வந்து குச்சினே இருக்கணும் போல இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இது வந்து 32 கிராம் ஸ்கூப்பு. 32 கிராம் ஸ்கூப்பில் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயே பார்த்தா 14.93 கிராம் EAA எசென்ஷியல் அமினோ ஆசிட், பிரான்ச் செயின் அமினோ ஆசிட், பிசிடபிள்யூ 5.29 கிராம் இருக்குது. குளூட்டமின் இருக்குது ரிக்கவரிக்கு. இவ்வளவும் சேர்த்து இதில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏன் இதுலேயே நமக்கு பிசிடபிள்யூலாம் இருக்குல்ல, எதுக்கு அப்புறம் அது வரை தனியாக எடுக்கணும்? தண்டை செலவு மாதிரி தான் அது. நம்ம இதே ப்ரோட்டீனில் இருக்கிற பிசிடபிள்யூ போதும். அது வேலை செய்தா இல்லையான்னு எனக்கு தெரில. அதனால நான் அதை எடுக்கிறது நிறுத்திட்டேன். அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டு எதுக்கு வாங்கணும்? டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் வாங்குறது கிடையாது. கிரேட்டினும் வாங்குறது கிடையாது. கிரேட்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீ சொன்ன மாதிரி அந்த ஷாப்புங்க இதுலேயே வந்து 3000 mg கிரேட்டின் மோனோஹைட்ரேட் போட்டிருக்காங்க. ஓகேவா? சைக்காட்டிக் ப்ரீவர்கட்லையும் கிரேட்டின் போட்டிருக்காங்க. அப்புறம் கிரேட்டின் வரை நம்ம தனியாக எதுக்கு வாங்கணும்? சைக்காட்டிக் மட்டும் இல்லை, இன்னொரு 2-3 ப்ரீவர்கட் வச்சுக்கிறேன். எல்லாத்துலேயுமே கிரேட்டின் இருக்குது. அப்போ இதுவும் ஒரு தனியாக ஒரு வேஸ்ட் சப்ளிமெண்ட்டு. இப்போ இந்த ப்ரோட்டீனே குடித்தாலே குளூட்டமினும் இருக்குது. குளூட்டமினும் ரிக்கவரி ஆகிடும். குளூட்டமினும் ஒரு தனி சப்ளிமெண்ட்லாம் வாங்குறாங்க. ஆனால் தனித்தனியாக வாங்கி எடுக்கிறது பெஸ்ட்டு. அப்போது நம்ம ப்ரோட்டீன் வாங்கும்போது இது எல்லாமே கம்பைன் ஆகாமல் இருக்கணும். தனியாக பக்கா பியூரான ஒரு ஐசோலேட்டட் ப்ரோட்டீன் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் வேஸ்ட்டு தான். ஏன்னா எது அதிகமாக போகும்னு தெரியாது. இதில் கொஞ்சம் இருக்குது, அதில் கொஞ்சம் இருக்குது, அதில் கொஞ்சம் இருக்குதுன்னா ஏதாவது ஒன்று பீக் ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக ஆகிப்போம். சரியா? அதுதான். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அமெரிக்கன் மசில் ஓப்பன் பண்ணி இப்போ இது குடிக்கிறோமா அது குடிக்கிறோமா? இது குடிச்சிருவோம். ஃபஸ்ட் இது குடிச்சிருமா? டேஸ்ட் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதை குடிச்சிட்டு ஒர்க் அவுட் கண்டினியூ பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அடுத்த ப்ரோட்டீன் அது என்னது? ஐசோலேட். அது இது இந்தியன் மேனுஃபேக்சரிங்னால. ஆமாம். ஓகே, இது ஒன்று. அது கையில் எப்படி ஃபஸ்ட்டு இதை குடிக்கிறோம். அடுத்தது இதை குடிச்சு பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த இது கொலாஜன் புல் ஃபார்ம் தானா? இது குடிப்போமாண்ணா? இது குடிக்கலாம். இது அதே கூட போட்டு குடி. எப்போ குடிக்கிறது?
ஆஃப்டர் ஒர்க் நான் வே கூட போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன். சரி லாஸ்ட்டாக குடிப்போம் லைட்டாக டெஸ்ட் பார்ப்போம். சரி அது இது அன்ஃப்ளேவர் தான். சரி ஓகே இந்த போடு நீயே போடு சேர்க்குறது இதில் போடுவா அதில் போடுவா எந்த சைட்லாம் போடு ஏதாவது ஏதோ டக்கத்தில் போடுங்க நீயே போடு சாக்லேட்டு பா ஸ்மெல்லு பயங்கரமாக திரும்ப ஒன்று போதுமா இன்னொன்று போட்டுருங்க. 2/3 போடுவோம். 3/3 கூட போடலாம். 3/3 அதான் இன்னொன்று வேறு இருக்குல்ல. ஆமாம் இன்னொன்று குடிக்கலாம். ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆகிற மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒழுங்காக மூடி வை. மூடாம வச்சிட்டோம் நான் நேற்றுக்கு புயல் அதுமா காலைல குடிச்சிட்டு ஓட்டேன் வீடை கழிப்படிக்கா மூடி யூஸாக இருக்குது. 71 சர்விங்ஸு ரேட் வந்து 5000 தான். ரொம்ப கம்மி தான், வாங்கலாம். கொஞ்சம் நார்மலாக சைஸ் பிடிக்கிற ஆளுக்கு ஓகே. மசில் சைஸ் நல்லா கொஞ்சம் மஸ்குலராக சைஸ் ஆகணும் அப்படின்னா இது எடுக்கலாம். நிறைய உங்கள் இதுக்கு பாருங்கள். நல்லா கம்மி தான் இருக்குது, அது அடங்கிடும் அந்த நேரத்தில். வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டா is the primary ingredient with further carbs and fat isolated out 15 grams of naturally occurring essential amino acid. அதான் இதில் அமினோ ஆசிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வே ப்ரோட்டீன் ஐசோலேட் தான் போட்டிருக்காங்க, அது கான்சென்ட்ரேட்லாம் இல்லை. வே ப்ரோட்டீன் ஐசோலேட் போட்டிருக்காங்க. அதனால் பெருசாக இதெல்லாம் தெரியல. இந்த கேஸ் வரும், கேஸ் ஆகுறது, ப்ளூட்டிங் அதெல்லாம் எனக்கு இதில் பெருசாக தெரியல. நரநரன்னு இருக்குது. மிக்ஸ் ஆகலையோ? இல்லை லைட்டாக நரநர லைட்டாக திருத்துன்னு இருக்கும். அந்த சாக்லேட் ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு. நம்ம இந்த கவின்ஸ் மில்க் ஷேக் குடிப்போம் தெரியுமா, அதே மாதிரி இருக்கும். கரெக்டாக லைட்டாக மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்குது சொன்ன மாதிரி. ஆனால் அந்த நரநரன்னு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு எதாவது எனக்கு இது செட் ஆகிடுச்சு லைட்டாக. ரொம்ப மோசம்லாம் இல்லை, வாங்கி வச்சுக்கலாம். ஒர்த்து 5000 ஒர்த்து. நான் 5000 ஆமாம், ரேட்டு கம்மி. மசில் பிளேஸ்லாம் போகிறதுக்கு இது போய்க்கலாம், தாராளமாக வாங்கலாம். 70 சர்விங் வேறு போட்டுருக்காங்களா? 71 சர்விங் இருக்குது. இந்தியன் பிராண்ட் 5000 கொடுத்து 4000 வரைக்கும் வாங்கலாம். 71 சர்விங்கு, 5 LBS, அப்புறம் வந்து 2.27 தான், 2.25 கிலோ. 2.25 கிலோ, ரேட்டு கம்மி தான், வாங்கலாம். ஒரே ஒரு ஸ்கூப் போட்டு என்னது ஒரு ஸ்கூப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். போடு. நான் ரூல் ஒன்று எத்தனை அப்படி வச்சு பாரு எப்படி இருக்குதுன்னு. ரூல் ஒன்றா அவரை குச்சி ஏதாவது போதுனா கேசின்னு வரோம் பாருங்க. திருச்சி நான் எடுத்தது தான் இருக்கும். கேசின்னு ஒரு எடுத்துட்டு அப்படியே பாதி அப்படியே வேலிடாது. இந்த சப்ளிமெண்ட் வந்து நெட்டில் தேடி பார்த்தா ரிவ்யூ கூட யாருமே போடல. இந்திக்காரன் தான் ஒரு 2-3 பேர் பேசியிருக்காங்க. இது அந்தளவுக்கு ஃபேமஸான சப்ளிமெண்ட்டா? அங்கே நல்லா போகுது. அப்ராட் தான், கனடியன் பிராண்ட் இது. நம்ம ஊரில் எப்படி சொல்கிறது அது சொல்ல முடியாது, அதெல்லாம் பிரச்சனையே. நம்ம இந்தியன் இதுதான் ப்ரமோட் பண்ணுறாங்க எல்லா அத்லீட்ஸுமே. பாதி தானே ப்ரமோட் ஆகுது. அவங்க தான் இங்கே கான்செப்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி பண்ணுறான். கையை வச்சுன்னு பண்ணுறேன். நல்லா தான் ஷேக் பண்ணாங்க. ஏற்கனவே வந்து நம்ம 2/3 போட்டு குடித்தோம். இப்போ இன்னொரு ஸ்கூப் எக்ஸ்ட்ரா போட்டு 3 ஸ்கூப். ஓகேவா, மிக்ஸ் ஆகிடுச்சா? பண்ணி ஒரு குளிக்கும் போதும் உங்கள் இதுக்கு ஆனால் இவ்வளோ குளிக்கி கரையிலன்னா அது திருத்துருதான் தெரியுதா பார்த்தாலே? இல்லை, அது ப்ரோட்டீனாக இந்த மாதிரி இருக்கலாம். ஃபேஸ் ஹைட்டுன்னு ஒரு சப்ளிமெண்ட் இருந்துச்சு தெரியுமா? மசில் டெக் ஃபேஸ் ஹைட், பாயாசம் குடிக்கிற மாதிரி இருக்கும். மயோஃபிஷன் ஒன்று இருந்துச்சு. மயோஃபிஷன் தெரியும். மயோஃபிஷன் வந்து எப்படி இருக்கும் சொல்லுவாங்க? பிராண்ட் தெரியும், குடிச்சதெல்லாம் கிடையாது. திக்காக இருக்கும். ஓகே, எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி லசி மாதிரி இருக்கும், திக்காக. ஃபேஸ் ஹைட் வந்து பாயாசம் குடிக்கிற மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஃபுல்லாக வந்து ஃபில்லர்ஸ் நிறைய, ப்ரோட்டீன் கம்மி தான் அதில். இதில் வந்து 32 ஸ்கூப், 32 கிராம் ஸ்கூப்பில் 25 கிராம் ப்ரோட்டீன் போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தா ரேட்டு கம்மியாக இருக்குது. என்ன மாதிரினா அமினோ ஆசிட்ஸு நிறைய இருக்குது, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸு, BCAA இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால இது ஒரு வேளை எவ்வளோ சீப்பாக வருதா ப்ரோட்டீன்னு தெரில. வே ப்ரோட்டீன் ஐசோலேட்டுன்னு வேறு போட்டிருக்காங்க, அது என்ன கான்செப்ட் தெரில. டேஸ்ட் வந்து நல்லா மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி இருக்குது, பட்டு ஒரு மாதிரி திரியாக வருது, நரநரன்னு இருக்குது அந்த இதில். திரும்ப இன்னொரு இது குடிச்சு பார்ப்போம். அதே திருத்துருதுண்ணா, அதுதான் அது. அப்போ அதான் போல இல்லைடா, அந்த இது மாதிரி இருக்குதுடா,
பால் தான். இந்த ப்ரோட்டீனே இப்படி தான் இருக்கும் போல. மில்க் ஷேக் போல, மில்க் ஷேக் மாதிரி இருக்கு. ஆமா, மில்க் ஷேக்ல லைட்டாக கொஞ்சம் திக்கா திக்கு, அந்த பால் போட்டு மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்குது, குடிக்கலாம் தாராளமாக, என்ன ஆகாது. நான் அது இதுக்கு முன்னாடி இந்த கார்னர் குடிச்சேன். நீ இந்தியன் நம்ம ஃப்ரெண்டு எடுத்துருந்தோம், ஹெல்த் ஃபார்ம் இந்தியன் ப்ரோட்டீன் எல்லாமே ரேட்டு கம்மி, டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்கு இருக்காது. இம்போர்ட்டட் டேஸ்ட்டு தனி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, இது இம்போர்ட்டட் டேஸ்ட்டும் நம்ம இந்தியன் டேஸ்ட்டு கம்பேர் பண்ணோன்னா அது சுத்தமாக இந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர்னு போட்டாலும் அந்த டேஸ்ட்டு வரதில்லை. பான்புராக் ஃப்ளேவர்லாம் அந்த ஆட்டம் அதெல்லாம் குடிக்கவே முடியல. எல்லாமே இருக்கு. மோசமான இந்திக்காரங்க யாரும் தயாரிச்சிருப்பாங்க போல பான்புராக். அதான் நம்ம பான்புராக்கு போடுற ஃப்ளேவர்லேயே ஒரு ப்ரோட்டீன் தயாரிப்போம்னு சொல்லி போட்டிருக்காங்க போல. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லு வரும், ஆனால் அந்த டேஸ்ட் அப்படி இருக்காது. இதில் இம்போர்ட்டட் பொறுத்தவரைக்கும் டேஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகேவா, சரி நம்ம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அது லாஸ்ட்டாக அதை குடிச்சு பார்ப்போம். இது ஐசோ பியூர் இது வந்து ஐசோலேட் இந்தியன் இதுதான். இது எவ்வளோ ரேட்டு? இது 7,900. எவ்வளோ கிலோ? இது 2 kg. ஆமாம், 2 கிலோ. இது 2 கிலோ ஐசோலேட்டு 7,900. ஓகே, மத்து தான் நல்லா. எனக்கு ரூல் ஒன்னோட ரேட்டே அதுதான். அதுதான். ஆமாம், இது வாங்க திரும்ப அதே வாங்கிக்கலாம். இந்தியன் மேனுஃபேக்சர் சொல்கிறேன். அப்படியே இது எதுக்கு வாங்கினா? இது எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. எடுத்தியா? ஆமா, என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி எடுத்துட்டு இருந்தான். நம்ம எடுத்தோட ஒரு ப்ளோட்டிங் ரூல் ஒன்று, கோல்டு ஸ்டார் ஆனு, டைமண்டைஸ் காஸ்ட்லி, அது வராது. இந்த நீ சொன்ன ரேட்டுக்கு நைட் அட்டாக் கோல்டு கூட வாங்கலாம். அந்த மாதிரி டாப் பிராண்ட். அது எனக்கு தெரிஞ்ச டாப் பிராண்டு ரூல் ஒன்று, ரூல் ஒன்று, ஆனு, அப்புறம் நைட் அட்டாக். இது 3 தான். ஆனும் இருக்கு. ஆன் இப்போ அண்ணன் சொன்னல, அண்ணன் அனுப்பிச்சுட்டு இருக்கான். இந்த ரேட்டுக்கு நம்ம அது மாதிரி ஏதாவது வாங்குறது தான் பெஸ்ட்டு. லோக் ஆப்ஷன் போட்டிருந்தாருங்க, என்னன்னு தெரியல. ஆனால் இது ஒன்றும் தெரியுமாண்ணா, ஒரே இதுன்னு நம்ம அந்த குடிச்சோன்னு குடிச்ச ரொம்ப ஒரு ப்ளோட்டட் இருக்காது. டச் சாக்லேட். இது வந்து டச் சாக்லேட் ஃப்ளேவரு, லோ கார்ப், லாக்டோஸ் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீன்னு போட்டிருக்குது. அப்புறம் 100% வே ப்ரோட்டீன் ஐசோலேட். இது அடுத்தது இது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வருவோம்.